ஸ்தோத்திரம். போன வாரம் என்ன பார்த்தோம்? நினைவு இருக்கா ஏதாவது? உடன்படிக்கை பண்ணாருன்னு சொன்னேன். கவனன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். கவனன்ட் அப்படின்றது வந்து நான் போன வாரத்தை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போகிறேன். கவனன்ட் அப்படின்றது வந்து ரெண்டு பேரோட தொடர்புடையதாக இருக்குது. ரெண்டு பேரோட அதில் வந்து ஒருத்தரே சொல்லி இன்னொருத்தர் வாக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரோட தொடர்புடையது. ஒருத்தர் மட்டுமே ப்ராமிஸ் பண்ணுவார், சரியா? இன்னொருத்தரும் ப்ராமிஸ் பண்ணுவார். அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற உடன்படிக்கை. ஆனால் நமக்கு ஆப்ரஹாமிக் கவனன்ட் அப்படின்னா ஆப்ரஹாமின் உடன்படிக்கை தான் உங்களுக்கும் எனக்குன்னு நான் சொன்ன போன வாரம். அப்போ ரெண்டு பேரோட தொடர்புடையது. ஆனால் இந்த உடன்படிக்கையில் என்ன பண்ணிக்குவாங்க? ரெண்டு பேருமே சில ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? உடன்படிக்கைனால எதன் அடிப்படையில் இருக்கும்? அக்ரிமெண்ட் போடும்போது என்ன சொல்லுவாங்க? நீங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், இதை நீங்கள் எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஆனால் அதில் மீறினா அதில் அது எனக்கு சொந்தம் இப்படிலாம் சில இருக்கா பிரதர்? அப்படிலாம் இருக்குது தானே உலகத்தில், இருக்கா இல்லையா? இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஆப்ரகாம் வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தவனாக இருந்தாலும் ஆப்ரகாமிக் கவனன்ட்டு தான் நம்முடைய கவனன்ட்டு. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமும் ஒன்றுக்கு உதவாதுங்கிறதோட தொடர்பு தான் இது. ஆவி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு தான் பேசப்படுறது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் இந்த கவனன்ட் வந்து ஒரு நபர் ஒருத்தர் மட்டும் பேச இன்னொருத்தரை பேச விடுறது கிடையாது. ஏன் பேசுனா என்னம்மா சொல்லுங்க? ரெண்டு பேர், ஆப்ரகாம் அண்ட் காடு, ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணுறது தான் கவனன்ட்டு. ஆனால் ஆப்ரகாமிக் கவனன்ட்டு தான் நம்மளோட இது. அதில் என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரகாமை பேச விடாம ஆக்கிட்டார். ஏன் பேசுனா என்னன்னு கேட்குறேன். நான் போன வாரமே சொன்னேன். பேசுனா என்னப்பா சொல்லுங்க? பேசுனா என்ன? ஆப்ரகாம் சொன்னால் அவனால் செய்ய முடியாதுன்னு இவருக்கு தெரியும். ஆப்ரகாம் சொன்னால் அந்த ஆப்ரகாம்ன்ற இடத்துல நீங்கள், ஆண்டவரே நான் 3 மணி நேரம் ஜெபிப்பேன், நான் உங்களுக்கு இதை தருவேன், காசு வந்து தர மனசு வராது, நான் உங்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன செய்வார்? நீ வாயவே திறக்க வேணாம், உன்னால் என்ன செய்ய முடியாது, நீ சொல்லுவ, ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட. ஆனால் இந்த உடன்படிக்கையில் என்னன்னா ஆனிமல்ஸ் பிளட்டை வச்சு அவங்க கவர்ன் பண்ணுறாங்க, அதாவது ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ கட்டாயமாக செஞ்சுதான் அவனை. ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிரை வந்து சொல்லுவாங்களா, தலையில் அடிங்க அப்படின்வாங்கள்ல உலகத்தில். சில மனைவி உங்கள் பிள்ளை மேலே தலையடிங்க அப்படின்வாங்கல்ல. ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றில் தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க உலகத்தில். அதுமாதிரி இவன் ஆனிமல்ஸ் எல்லாம் வெட்டி வேற வச்சுட்டான், ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னேன், அவனை தூங்க போட்டார் ஆப்ரகாமை. ஏன்னா அவன் படபட நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ண நம்மள மாதிரி சொல்லிட்டு திருப்பி நம்ம செய்ய முடியலன்னா என்ன வரும்னு சொன்னேன்? நான் கேர்ஸ் வரும்னு சொன்னேன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா, அவனை தூங்க போட்டுட்டு இவரே கவனன்ட் பண்ணுறாரு, இவரே ப்ராமிஸ் பண்ணுறாரு, இவரே என்ன செய்கிறாரு. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ஏதோ கவனன்ட்னா உடன்படிக்கை அப்படின்ட்டு போயிடாதீங்க. இதில் தான் இந்த கவனன்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்களாக உறுதியாக நல்லா இருக்க முடியும். இந்த உடன்படிக்கை இப்போ பாட்டு பண்ணோம்ல, உடன்படிக்கையின் தேவன் பாடுறோம் பார்த்தீங்களா? எதன் அடிப்படையில்? ப்ராமிஸின் அடிப்படையில். அந்த ப்ராமிஸை ஆப்ரகாம் பண்ண முடியும் அவனால், ஆனால் அவன் செய்ய மாட்டான்னு இவருக்கு தெரியும். அதனால் அவனை பண்ண விடாமல் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, பண்ண விடாமல் இவரே ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்ராத் நதி தொடங்கி இவ்வளோ எல்லையெல்லாம் ஒன்றுதுப்பா அப்படிங்கிறார். ஒரு லேண்டை வாங்கும்பொழுது 4 எல்லை நிர்ணயிப்பாங்க பார்த்தீங்களா? பத்திரத்தில் இருக்கா இல்லையா உங்கள் பத்திரங்களில்? அதுமாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, இதுலேருந்து இது வரைக்கும் கிழக்கில் மேற்கு வடக்கு தெற்கு எல்லைகள் எல்லாம் நிர்ணயித்து இதெல்லாம் கானானாக உனக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறார். அங்கே இருக்கிற 7 ராஜ்யங்களை பற்றி பேசுகிறாரு. எபூசியர்கள், கிர்காசியர்கள், அப்புறம் என்ன அது இருக்குது, எமோரியர்கள், கேனியர், கிர்காசியர், இப்படிலாம் 15 அதிகாரத்தில் இருக்குது இதெல்லாம். சரியா? ஸோ இவங்களெல்லாம் நீ என்ன செய்வ? இவங்கெல்லாம் ஒன்று என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் உன்னை முடக்க வந்தாங்கன்னா நீ உடனே உன் ப்ராமிஸ் என்ன பண்ணுவ? இவரை போய் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் ஒரு ஹியூமனுடைய கெப்பாசிட்டி, எபிலிட்டி இவ்வளோதான் அப்படின்ட்டு அவரே என்ன பண்ணிடுறாருன்னா வாயவே திறக்க விடலை. ஏன் திறந்தா என்ன சொல்லுங்கள்? ஒரே வார்த்தை, செய்ய மாட்டான். செய்யலைன்னா என்ன? கர்ஸ். அப்போ கவர்னன்ட் பீப்புளுக்கு கர்ஸ் இருக்கா? அப்படியே பின்வாங்குறீங்களே.
இருக்கா பிரதர்? வாயை தரம் சொல்லுங்க இல்லைன்னு. எங்கள் அப்பாவுக்கு ஆண்டி கிட்னியில் தான் எங்கள் அப்பா இறந்தார். ஒரு பாப்பா சொல்கிறார், நல்ல பிள்ளை. எங்கள் அப்பா கிட்னி ஃபெயிலியரில் தான் இருந்தார். இப்போ எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு போனேன், சில சிஸ்ட் இருக்காங்கிற. அவங்களுக்கு எத்தனை சிஸ்ட் அதை இக்னோர் பண்ணாங்க அவங்க. அந்த சிஸ்ட்டு காண போயிடுச்சு. ஒரு ஒர்ஷிப்பில் ஒரு வேர்டு சொன்னார், கவனிச்சிங்களா? கிளைமேக்ஸில், நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் அவர் பார்த்துக்குவார். ஆமீன். கர்த்தருக்குள்ள எப்படி இரு? மகிழ்ச்சியாரு. அவர் செத்தா அவர் கவனன்ட் பண்ணிட்டாரு. அந்த கவனன்ட் he will not break it. அவரு ஏன் அப்படி ஒரு கவனன்ட் கொடுத்தாருன்னா, நான் மாற மாட்டேன், ஆனால் நீ மாறிடுவ, அதனால நீ பேசாதபடி நான் ஆக்கிட்டேன். அல்லேலூயா. இதுக்கும் ஆவிக்கு என்ன தொடர்பு? ஏமா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமும் ஒன்றத்துக்கு உதவாதுங்கிறதுல ஆவியேங்கிறதுல இதில் என்ன தொடர்பு இருக்குன்னா, கவனிக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா மிஸ்டாகவே தான் இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் எது மிஸ்ஸிங் தெரியுமா உங்களுக்கு? சீரியஸ்னஸ் மிஸ்ஸிங். செகண்ட் ஹேண்ட் ரிலேஷன்ஷிப் தான் காடுக்கு. ஒரு ஒய்ஃபை செகண்ட் ஹேண்டாக வாங்குவோமா? ஒரு ஹஸ்பண்ட் பரவாயில்ல செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோமா? ஒரு வீடை வாங்கும்போதே செகண்ட் ஹேண்டுக்கு எவ்வளோ அதை பார்க்குறோம் நம்ம. ஒரு காரை வாங்கும்போது எப்படி பார்க்குறோம்? காடை செகண்ட் ஹேண்டாக வைப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை செகண்ட் ஹேண்டாக போடலாமா? சொல்லுங்கள் வாய் திறந்து. போடவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ சீரியஸான மேட்ரு இந்த கவனன்ட் அப்படிங்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு சாபம் இருக்குது, அது இருக்குன்னா தைரியமாக சொல்லணும். என்னான்னு? நான் வாக்கு பண்ணல, அவருக்கு அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆமேன். இப்படி சொல்ல தெரியுமா உங்களுக்கு? உடனே கவுந்தடிச்சு அழுதுகிட்டு, என்னங்க இந்தமாரி சாபம் வந்துருச்சுங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க நீங்கள். இது புரியலன்னா தான் உங்களுக்கு எப்படி கர்ஸை பிரேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். எது புரியலன்னா கவனன்ட் சத்தியம் புரியலன்னா தான் நீங்கள் கர்ஸ் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவனன்ட் என்ன? ஒரு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றலைன்னா, இப்போ ஆதாமுக்கும் காடுக்கும் ஒரு கவனன்ட் இருந்ததா இல்லையா? என்ன கவனன்ட்ன்றது 2 பேரோட தொடர்புடையது, 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஆப்ரகாமிக் கவனன்ட் தான் நம்மளுடையது. அந்த ஒருத்தனை பேச விடாமல் நீ செய்ய மாட்டேன்னான்ட்டு அவரே எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆதாம் கவனன்ட்ல என்ன? 7. அதே 6ல் 7 என்னம்மா? அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. ஆஹா, கவனிச்சிங்களா எல்லாரும்? ஆதாமை போல உடன்படிக்கையை சொல்லுங்க எல்லாரும். உடன்படிக்கையை என்ன மீறினாவன்? ப்ராமிஸ் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொன்னேன். கவனன்ட்ல காட் வந்து இங்கே பருப்பா இதெல்லாம் நீ புசிக்கலாம், நீ வந்து என்ன செய்யணும், இதை புசிக்கக்கூடாது, இதை புசிக்கலாம். உடனே அவன் எஸ் லார்ட் ப்ராமிஸ் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? அடுத்து இன்னொன்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த நிலத்தை நீ என்ன பண்ணணும்? பண்படுத்தணும். ஒரு ஒர்க்கு கொடுப்பாரு, ஒரு வேர்டு கொடுப்பாரு. பண்படுத்தினானா? படுத்தல. அப்போ ப்ராமிஸ் அவன் என்ன பண்ணிட்டான்? மீறினான். மீறினோடனே என்ன வந்துச்சு? கர்ஸ் வந்துருச்சு. அப்புறம் கர்ஸ் பிரேக்கிங்க்கு காட் என்ன பண்ணார்? தம்முடைய குமாரன் அனுப்புனார். 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணி ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டாலுமே அந்த ப்ராமிஸில் என்ன வரும்? கர்ஸ் வரும். யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வரும். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? இப்போது ஆப்ரகாமிக் கவனன்ட்டு, ஆப்ரகாமினுடைய உடன்படிக்கை தான் நம்முடைய உடன்படிக்கை. உடன்படிக்கை புரியல, வேஸ்ட் லைஃப். கிறிஸ்டியன் மிஸ்ஸிங் லைஃப் தான். உடன்படிக்கை புரிஞ்சிருச்சுன்னா பைபிளில் எல்லா இடத்துலையும் உடன்படிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஆப்ரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க எல்லாரும். அவன் பேசுறதுக்குள்ளே அவனுக்கு தூக்கத்தை வர வச்சுட்டாரா? ஆனிமல்ஸை கொண்டு வந்தான் சொன்னார். இவன் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான்? துண்டிச்சிட்டு இப்போ 2ஐயும் வெட்டி 2 சைடு வச்சுட்டான், எதிரில். அப்போ ஒரு விஷயம் நடக்குது. இவர் நடந்து போகிறாரு. அங்கே ஆவியானவருடைய செயல்பாடு இருக்காமா? இல்லை ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா? எந்த இடத்துல இருக்கிறாரு? அந்த வசனத்தில் போய்ச்சல் எங்கே இருக்குது? பின்னாடி வாங்க, அந்த சாப்டருடைய பின்னாடி ஒரு அக்கினியும் வாசிமாத. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு பாருங்க, இருட்டி போயிடுச்சு. இதோ புகைகிற சூளையும். பாத்தீங்களா? புகைகிற சொல்லுங்கல்ல. சூளைன்னா என்னங்க? ஹலோ, சூளை எதுலேருந்து வரும்? நெருப்புலேருந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்னு பாடுறோம்ல. அப்போ சூளை யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியை உயிர்ப்பிக்கிறத பற்றி சொல்கிறேன். இது நீங்கள் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அவர் ரொம்ப ரகசியமாக உள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் டைரக்டாக செயல்படுறாரு. ஆமேன். பாருங்க, புகைகிற
அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. பாருங்க, அப்ப கடந்து போறாரு. யார் அவரு? ஆவியானவர். யார் கடந்து போறாமா? யார் கடந்து போறா? அப்ப பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு போது இவனுக்கு கர்ஸ் வந்துடக்கூடாது, இவன் ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது, இவனை நான் பிளஸ் பண்ணுங்கிறதுக்கு சில ப்ராமிசஸ் கொடுக்கும்பொழுது யாரு தான் அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ற ஆபிரகாமுக்கு? எல்லாம் வாய தரங்க. இதான் பேசிக்க நான் சொல்றேன். யாரு ஹெல்ப் பண்ணது? இந்த வார்த்தையை நிறைவேற்றணுன்றதுக்கு ஆபிரகாமால முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு யார் இல்லை அவனுக்கு? ஆபிரகாமுக்கு யாரும் இல்லை, பரிசுத்தாவியானவர் இல்லை. கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிறது நலமா இருக்கும், நான் போயிட்டேன்னா ஒரு தேற்றரவாளன் வருவாருன்னு சொல்றாரு. ஜான் காஸ்பல் 16:7 இருக்கு, நீங்க எடுக்க வேணாம். நான் போயிட்டேன்னா ஒரு தேற்றரவாளன் வந்து உங்களுடைய தங்கிடுவாருன்னு சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டில் அது, அதனால என்ன செய்யறாரு? அந்த இடத்துல ரகசியமா ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? அக்கினி சூளையா அந்த 17 வாசி. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும். அப்பா ரொம்ப அருமையா இருக்கு. புகைகிற சூளை சொல்லலாம் இல்ல? அப்படின்னா நெருப்பு இருக்கான்னு அவிஞ்சு போயிடுச்சு கிடையாது. பாட்டு பண்ணோம், எரிந்து கொண்டே இருப்பேன்னு பண்ணோம் இல்ல? பண்ணோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில அனலாவே நான் இருப்பேன்னு நீங்க பாடுறீங்க. ஆவியானவர் அப்படிதான், அவிச்சு போட முடியாதவரை நீங்க, உங்களுக்கு ஃபீல் தான் அப்படி ஆகும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாரு? அவரு அக்கினியில கடந்து போறாரு. எதுக்காக கடந்து போறாரு? அவன் பேசிடக்கூடாது, இவர் பேசுறத நிறைவேற்றுறதுக்கு தான். கவர்னட்ட அச்சாரமே ஒப்பு கொடுக்குறாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் அப்படியே தள்ளிட்டு போக முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு வார்த்தையானவர், இயேசு கிறிஸ்துவானவர் ப்ராமிஸ் பண்றதுக்கு நிக்கிறாரு. அதுக்கு ஆவியானவர் உடன்படிக்கையின் தேவனா அந்த இடத்துல கடந்து போறாருன்னு இருக்கு. என்ன எப்படி இருக்கு? எப்படி போறாரு? அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. வாவ்! அந்த அக்கினி ஜுவாலை தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அந்த அக்கினி ஜுவாலை தான் இவர் தான். ஆக்ஸ் சாப்டர் 2வது சாப்டர்ல என்னவா வராரு? விண்டா வராரு. அதனால நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன். அவர் எப்படி இருக்கிறாருமா? ஆக்ஸ் 2ல 1ல எப்படி? பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, நல்ல சவுண்டு. அடுத்தது, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளை போல. அக்கினி சொல்லுங்க. அப்ப காற்றுன்றத இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்? ஏர் அப்படின்னாம வேற என்ன சொல்லலாம்? விண்டு. அப்ப விண்டு அண்ட் ஃபயரா அந்த ஆக்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது சாப்டர் இருக்கிறார்ல, இவர் தான் ஆபிரகாமிக் கவனன்ட்ல சூளை. அப்புறம் என்ன வராரு? கடந்து போறாரு அக்கினியா. எதுக்கு அவர் அப்படி வரணுங்க? அவர் குறித்து என்ன இது? He is a helper, he is a redeemer. அவர் உனக்கு தேற்றுவாரா? கவுன்சிலர், கைடு, உதவியாளர் அப்படின்லாம் எழுதியிருக்கா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? 16ஆம் அதிகாரம் ஜான்ல நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. அப்போ ஆபிரகாம் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடந்து போய் அந்த கவர்னட்டை ஃபுல்ஃபில் பண்றாராமா? நீங்க ஒரு நாளும் நம்ம வந்து ஆபிரகாம் பழைய ஏற்பாடு, அவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்னு, சரியா? அதனால ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை நமக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல கடைசியில வாசிக்கிறியாமா ஒரு 3 வசனங்களை? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி, எல்லைய சொல்றாரு பாருங்க, எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள். எத்தனை வந்துச்சுமா? 7 வருதாமா? 10 வருதா? அப்போ எல்லா ராஜ்யங்களையும் இதுல வந்து அசோசியேட்டடா இருப்பாங்க. மொத்தம் 7 ராஜ்யம் தான் சேர்ந்துகிட்டு இருப்பாங்க சிலர். அப்போ அந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஆபிரகாம் சொல்றாரு, இவ்வளோ நதியிலேருந்து இவ்வளோ வரைக்கும் உனக்கு தந்துட்டேங்கிறாரு. அப்போ அதில் நமக்கு என்னங்க ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்னா, கலாத்தியர் எடுத்தீங்கன்னா கலாத்தியர் 3ல 29 வாசிமா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்.
ஆமென். வாக்கு தத்தத்தின் படினா உடன்படிக்கையின் படி. உடன்படிக்கை என்னது? நீ வாக்கு பண்ண வேண்டாம், நான் பண்ணிடுறேன், நான் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ செய்கிறாரு பாருங்க. இவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டேன், இவ்வளோ என் லேண்டெல்லாம் நான் உனக்கு தந்துட்டேன், உன்னுடைய அண்ணாந்து பாரு, உன்னுடைய நட்சத்திரத்தெல்லாம் நீ எண்ண முடியுமா, மணலெல்லாம் நீ அள்ளி அளக்க முடியுமா, இதெல்லாம் நீ முடிஞ்சா நான் உன்னை கை விட்டுட்டேன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய கவனன்ட் இல்லையா? அப்போது அந்த கவனன்ட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் சொல்லி நிறைவேற்ற முடியும், அப்பா ரொம்ப நல்லதாக போச்சு, நம்ம ஒன்றுமே ப்ராமிஸ் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது உன் சக்திக்கு மிஞ்சி நீ பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, ஏன் தான் ப்ராமிஸ் பண்ணமோ தெரில அப்படின்னு நீ நினச்சாலும் உனக்கு கேர்ஸ் அது. அதனால் நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்போ முதல்ல என்ன தான் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ணணும்னா ஜாலி. என்ன பண்ணலாம்? ஒரு மிஸ்ஸிங் இதில் ஆவியானவருக்குள்ளே நான் இருக்கணும். அதாம்மா. என்னது? பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆவியானவர் தான் அந்த சூழலை கடந்து போகிறாரா இல்லையா? படித்தோமா? வேறு எங்கெல்லாம் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அசைவாடு இருக்கிறாரு? ஜலத்தின் மேல் 1 அதிகாரம் ஆதியாகமத்திலே 1லேயே ஜலத்தின் மேல் அசைவாடுறாரு. வேற எங்கே அசைவாடினாரு? அக்னி சம்பவமாக போகிறாரு, மேக சம்பவமாக வராரு. வேற ஏதாவது ஈவெண்ட்டு சொல்லுங்களேன். ஈவெண்ட்டு. வா, என் பாயிண்டே தான். நான் அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். வேற செங்கடல் பிளக்கப்படுதா? அப்போது மோசே கோலம் ஓங்குறானா? கோலம் ஓங்குனதுனால தான் கடல் பிளக்கப்படுதாமா? ஆவியானவர் எப்படி செயல்பட்டாருன்னு இருக்கு? பலத்த காற்று வருது. என்ன காற்று வருது? நீங்கள் பைபிளை ருசியாக படிக்கணும். நீங்களாம் குழம்பு நல்லா இருந்தாலும் சாப்பிடுவீங்க, நல்லா இல்லைனாலும் சாப்பிடாதீங்க. சண்டை மூட்டு நல்லா இருக்கும் போதே நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. ருசியாக எப்படி சாப்பிட்றோம்? நம்ம சாப்பிட்றதுக்கு ஆண்டவரும் என்ன செஞ்சுக்கிறார்? இந்த நாக்கில் ஒரு சுவை அரும்பு வச்சு வேற என்ன பண்ணிட்டாரு? நீ நல்லா புசித்து குடித்து இன்பமாக இருங்கிறாரு. அதை விட இதை நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமாவுடைய வசனத்தை நான் புசிக்கும் போது இருக்குங்கிறார் தாவீது. அப்படி வசனத்தை வாசிக்கணும். அது உங்களுக்கு இனிமையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி எனக்கு அது ஒரு இன்பமாக இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் இதை படிக்கலைன்னா எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாமே லைஃப்பில் போர் அடிச்சிடும். ஆவியானவர் இருந்தால் ஒண்டி தான் போர்டு லைஃப் இருக்காது. ஆவியானவர் இருந்தால் ஒண்டி தான் இருக்கவே இருக்காது. பக்கத்தில் அடித்து சொல்லுங்கள். எல்லாமே போர் அடிச்சிடும். போர் அடிச்சிடுது லைஃப். ஆவியானவர் உள்ளே இருந்தால் போர் அடிக்காது. சொல்லுங்கள் பக்கத்தில் அடித்து. ஆவியானவர் உள்ளே இருந்தால் எந்த நாளும் எப்படி இருக்கும்? புருஷன் கீழ்ப்படுகிறாங்க, மனைவி கீழ்ப்படுகிறாங்க, இவங்க சொன்னதை அவங்க செய்யலைங்கிறதெல்லாம் தாண்டி என்ன வந்துடும்னா, இது ஆவியானவர் கர்த்தர் கொடுத்த புருஷன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் கொடுத்த ஊழியம், இது கர்த்தர் கொடுத்த காங்கிரிகேஷன், இது கர்த்தர் கொடுத்த எல்லாமே அப்படியே டேஷ் 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 அப்படின்ட்டு நமக்கு போர் அடிக்காது. அப்போது இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில், ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட தம்பதிகளுடைய வாழ்க்கையில், இல்லை ரட்சிக்கப்பட்ட கெரியர் லைஃப்பில் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. டே பை டே என்ன செஞ்சுருவாங்க? அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. நம்மளுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதி அன்பில் ரட்சிக்கப்பட்ட உடனே காலையில் எந்திரிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் எடுப்போம். டே பை டே என்ன ஆகிடும்? அப்படியே ஆதி அன்பிலிருந்து நீ விழுந்து போனாயின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போது எங்கே லேக்கிங்? எதில் லேக்கிங்? ஏன் இது சிறக்கலை, ருசிக்கலை? ஏன் போர் அடிச்சிடுது? ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. ஆவியானவர் லேக் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக போயிடும். நீங்கள் பாவம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு பாவத்தில் விழுந்ததுனால தான் கிடையாது. ஆவியானவர் இல்லைன்னா ரொட்டீனிட்டி ஆகிடும். ஒரு ரொட்டீனாகிடும். எல்லாமே ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அந்த ஏதேன் தோட்டத்துக்கு அவர் என்ன பேர் வச்சாருன்னா பரவசம்னு பேர் வச்சார். ப்ளஷர். இங்கிலீஷில் காருக்கெல்லாம் முந்தியெல்லாம் ப்ளஷர்னு பேர் இருக்கும் தெரியுமா? நான்லாம் காலேஜ் படி ப்ளஷரில் சில பிள்ளைங்க இறங்குவாங்க. ப்ளஷரில் வரான்னு அவங்கள பார்ப்பாங்க. ப்ளஷர்னால என்ன அர்த்தம்? பரவசப்படுத்துறது. அப்போ அந்த தோட்டத்துக்கு என்ன பேர் வச்சாரு? இன்னைக்கு இந்த தோட்டம் யாரு? இந்த தோட்டம் நீ தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோட நீங்களும் நானும். ஆமென். அந்த குடும்பத்தில் வாழ்வு, கெரியரு, மேரிட் லைஃபு, சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே ப்ளஷராக இருக்கணும். அது இல்லைன்னா என்ன லேக்கிங்? வயசாகிடுச்சு இல்லை, ஹாப்பினஸ் லேக்கிங் கிடையாது. அது காரணம் கேட்குறேன், ரூட் காஸ் கேட்குறேன். ஆவியானவர் இல்லை.
இல்லையே நான் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போய் கையெல்லாம் ஒசத்துறேனே, அல்லேலூயா பாடுறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆவியானவரை உள்ளே இருக்கிறவரை நீங்கள் என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். சொல்லுங்கள். எதன் மூலமாக வாழுங்க ஆண்டவரே இல்லை, ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் எனக்குள்ளேருந்து வெளிப்படுங்க. கிச்சனில் இருந்துக்கிட்டே, நீங்கள் நடந்து போய்கிட்டே, அல்லேலூயா, சின்ன சின்ன விஷயத்தில் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, என்னிலிருந்து நீங்கள் வாழணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் வரும், நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. ஒரு பணப்பற்றாக்குறை வரும், பயந்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி. ஆனால் ஆவியானவர் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. அதுதான் ஆவியானவரை வாழ விடுறது. முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரியவங்கன்றதை பற்றி தான் பேசுகிறேன், அப்புறம் தான் நீங்கள் அந்த ஜீவனை பற்றி பேச போகிறோம். ஆவிக்குரியவன் வந்து ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான்னு இருக்குது, ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்குது. அந்த உயிர்ப்பிக்கிற ஜீவனோட முன்னாடி நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆவிக்குரியவங்க இருந்தால் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா விக்டோரியஸாக இருப்பீங்க, ஒரு பரவசமான ஜோனில் இருப்பீங்க. 5 ரூபா கூட இருக்காது, நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கேங்க. எப்போ வேணாலும் எதுவும் இருக்கும், எல்லாமே போகும். பணம் இருக்கும் போயிடும். சொல்லுங்கள் பக்கத்தில். பணம் காசே தான் கடவுளடா. யார் சொன்னது? சினிமாக்காரன் சொல்கிறான். சாக போகிறவங்ககிட்ட இந்த பணத்தை இப்படி ஆட்டினா அப்படின்றாங்களாம். ஆனால் பணம் என்றால் பிணம் வாயை திறந்துடும். அந்த அந்த ஜீவன் போகிற நேரத்தில் கூட அந்த பணத்தை அப்படி காட்டும்போது அப்படி உயிர் வருமா. அவ்வளோ தூரம் பணம் வந்து அவங்கள டைப் பண்ணியிருக்கு. சரியா? சில நேரத்தில் குழந்தைங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும் பாருங்கள். அப்போ ஏதோ ஒன்றில் அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த காலங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்களுக்கு போர் அடிக்காமல் வாழ்க்கை, உங்களை விட்டு போகவே முடியாத ஒரு வாழ்க்கை தான் அவர் கொடுத்துக்கிறார், இட்டர்னல் லைஃப். இந்த ஆவியானவர் நீங்கள் பாவம் பண்ணால் கூட போக மாட்டாருங்க. வேணா நீங்கள் அவரை வந்து நீங்கள் உள்ளே அவிச்சு போட்டிருக்கலாமே தவிர ஒன்ஸ், அதான் ப்ராமிஸ், கவனன்ட் காட். கவனன்ட் காடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உடன்படிக்கையின் தேவன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீது பச்சைப்பால் இடத்துல தவறு பண்ணும்போது காட் இருந்தாரா இல்லையாங்க? சொல்லுங்க. ரகசியமாக இல்லை, நிச்சயமாக இருந்தார், நிச்சயமாக இருந்தார். அப்படி விட்டுட்டாரா? அவர் என்ன செய்வார்? அவருடைய கிருபை அனுப்பி தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நான் அவனுக்கு தரேங்கிறாரு. அப்படின்னா அந்த கிருபை எதுக்கு? பரவாயில்ல, நீ இன்னும் பாவம் பண்ணிக்கின்றதுக்கு இல்லை, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அதெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு உள்ளே உட்காந்துக்கிட்டு உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்து உன்னை சரியான பாதையில் நடத்துறதுக்கு தான் ஆவியானவர். ஆவியானவர் மட்டுமே போகவே மாட்டார். சொல்லுங்கள் பக்கத்தில். ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? இப்போ என்ன பாட்டு பாடினீங்க? உங்கள் சிம்சோன்னு சொன்னாங்க, என்ன பாட்டு பாடினீங்க? என்னக்கோ எந்த துணையாளரு அப்படின்னு பாடுறோம்ல. என்ன கோர்னா? என்ன கோர்னா என்ன? அது நல்லா கவனிங்க. என்ன கோர்னா என்னன்னு கவனிங்க. இவர் எப்படி தியானிச்சிருந்தா இந்த பாட்டை எழுதியிருப்பாருன்னா என்ன அப்படின்னா, என்ன கோர்னுப்பா இங்கிலீஷில், தமிழில் என்ன கோரி அப்படின்னு ஜட்ஜஸ் புக்கில் 15th சாப்டர் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம். கவனிங்க. என்ன கோர்னா என்ன தெரியுமா? ஒரு ஊற்று. அது என்னதுங்க? அது என்ன கோர்னா என்ன? அந்த ஊற்று இல்லை, திடீர்னு இவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஊற்று. எதுக்கு? அவனுக்கு என்ன வந்துச்சு? கவனிங்க. அவனுக்கு ஒரு தாகம்னா நிஜமான தாகம். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது அந்த மாதிரி கிடையாது, நிஜமாலுமே ஒரு தாகம். தண்ணி குடிக்க வரும்போது பிரியாணி இருக்குது சாப்பிடுன்னா என்ன சொல்லுவோம்மா? முதல்ல தண்ணியை கொடுங்க, அப்புறமா நான் பிரியாணி சாப்பிட்றேன். இல்லை நீ பிரியாணி சாப்பிடுன்னா நீ பிரியாணியை கூட அசட்டை பண்ணுவேன். ஏன்னா தாகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வச்சுக்கிறார். இவன் என்ன செய்கிறான்? சிம்சோன்னாலே உங்களுக்கு நல்லா வரணும், பரிசுத்த ஆவியினுடைய பலன்னு நினைவு வரணும். சிம்சோன்னா உங்களுக்கு என்ன நினைவு வரணும்? இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை உடன்படிக்கையில் கூட அதை ஃபில் பண்ணுறதுக்கு யாரை காட் யூஸ் பண்ணார்? அக்கினி சூளையா? அதை ப்ராமிஸ் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ண யார் தான் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆவியானவர் தான் விண்டாவும் காற்றாவும் அக்கினியாவும் 2வது சாப்டரில் மேல் வீட்டரில் காத்திருந்தவங்க மேலே இறங்குறாரு. அந்த பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு ஒர்க்கை முடிப்பார், போயிடுவார். நீ செய்ய முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன்றாரு, உன் கூடவே நான் தங்கிடுறேன்ட்டாரு. நீ ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணுவேன்னா நான் பண்ணிவிட்டு நான் நிறைவேற்றுறேங்கிறாரு. நான் என்ன பண்ணாலுமா? ஆமாம். போயிடுவீங்களா? இல்லை, போகிறது என் நேச்சரே கிடையாதுங்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவர் தான் இன்னைக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, ஈவன் இன் பென்டிகோஸ்டல் சர்ச்சஸ். ஆவியானவர் தான். ஆனால் ஆவியானவர் பற்றி தெரியும், பேசுவோம், ஆவியானவர் வாங்கன்னு சொல்லுவோம். சில சைலண்ட்டான பாட்டை பாடினா தான் ஆவியானவர் வருவாருன்னு என்னம்மா சில இதில் பார்த்துருக்கீங்களா? சைலண்ட்டான பாட்டை பாடும். தூய ஆவியன் போது அப்படியே அமைதியாக பக்தி வினயத்தோட
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பாடினா தான் வருவார்லாம் கிடையாது. உங்களுக்கு உள்ளே தங்கி இருக்கிறார். பாடுறது தப்பு கிடையாது, பாடுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய சத்தம் மென்மையானது, அந்த அமைதி தேவைதான். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் மைண்ட் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன நான் சொல்ல வரேன், ஹோலி ஸ்பிரிட்டு நியூ கவர்னன்ட்டில் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பர்மனெண்ட்டாக தங்கிட்டார். அதில் என்ன ப்ராமிஸ்லாம் ஆபிரகாமுக்கு பண்ணுறாரோ அத்தனையும் பண்ணிட்டார். அவள் குழந்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இயற்கையில் இல்லை, சான்ஸ் இல்லை. இயற்கையில் சான்ஸு உங்கள் குடும்பத்தில் தாங்க இல்லை, என் குடும்பத்தில் தான் இல்லை, உங்கள் வீட்டில் தான். இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம், அவ்வளோதான் பேச்சு, வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அங்கே சண்டை மூட்டுக்கிறதுக்குலாம் வேறு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் ஆர்குமெண்ட்டே கிடையாது, ரீசனிங்கே கிடையாது, லாஜிக்கே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன இல்லை, லாஜிக்கே கிடையாது. அல்லேலூயா. ஒரு குழந்தையாவது கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? டாக்டரு அவங்க 2 பேருமே டாக்டர்ஸு. யாரோ சொல்லி நான் போனேன், 5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன 2 பேருமே டாக்டர்ஸு, 2 பேருக்குமே பாடியிலே நோ ப்ராப்ளம். சரியா பாப்பா, இப்படியே சொல்கிறேன், உனக்கு வசவசம் குழந்தை இருக்கும் போது பாப்பா, அவளால் எப்படி இருக்கும்? சாரால் நகைத்த மாதிரி அவள் என்ன செய்கிறா? ஆனால் அந்த பையன் வந்து ஆமேன் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் ஒரு குழந்தை, அதுக்கு 1.5 வயசு இருக்கும்போது இன்னொரு குழந்தை, அதுக்கு 2 வயசு இருக்கும்போது இன்னொரு குழந்தை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். திடீர்னு எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்கிறா. என்னன்னா நான் பிஜி படிக்கிறேன், நாளைக்கு எக்ஸாம், எனக்கு இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? டெலிவரி பார்க்க வேணா, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஆகணும். எத்தனை குழந்தை? 4. இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, போதும், இனஃப் இஸ் இனஃப்ங்க. போதுங்கிறதே போதுங்கிறாரு உனக்கு காடு, நான் தரேன் உனக்கு எக்ஸஸாங்கிறாரு. இது யாரால நிறைவேற்ற முடியும்னா ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா இந்த தாட்டே வராது. முதல்ல பைபிளை படிப்போம், 50 சாப்டர் படிப்போம், அல்லேலூயா சொல்லுவோம், பணம் இருக்கும்போது குஷியாக இருப்போம், பணம் இல்லைன்னா அழுவோம். என்னங்க, உறவுகள் நல்லா இருந்தால் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் நல்லா இருப்போம், இல்லைன்னா அழுதுட்டு உட்காந்துருப்போம். நோ நோ நோ, ஆவியானவர் போர் அடிக்காத ஒரு லைஃப்பை கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். இது சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவியை பெண் ஜாதின்னு எழுதப்பட்டிருக்கு. 2 ஜாதி தான் இருக்குது பைபிள், ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு. புரியுதுங்களா? அந்த மனைவியை அவன் அப்பா என்ன பண்ணிடுறான், இவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றான். இவனுடைய யாருக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, இவனும் அவனும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஃப்ரெண்டு கொடுத்தா இவனுக்கு எப்படிங்க இருக்கும்? சிம்சோனுடைய கேரக்டர் ரொம்ப டஃபஸ்ட்டு ஒன் தெரியுமா உங்களுக்கு? அவன் கண்ணில் மிஸ்டேக் இருந்தது உண்மைதான், ஆனால் அவனுடைய லைஃப் ஒரு பெரிய சேலஞ்சிங். ஒய்ஃபை கொண்டு போய் ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். ஃப்ரெண்டு கொடுத்த உடனே இவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை, அப்போது அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துன்னு போய் மனைவி பார்க்கும்போது, இப்போ ஆப்பிள்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த நாளில் என்ன எடுத்துகிட்டு போவாங்க, வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் மனைவியை பார்க்க போகிறான். அந்த அப்பா சொல்கிறாரு, என் மனைவியை கூப்பிட்டு வாங்கங்கிறான். இல்லை நீ வரமாட்ட, இந்த நாளெல்லாம் பத்திரத்தில் டைவர்ஸ் வாங்குற மாதிரிலாம் கிடையாது. சண்டை போட்டு இல்லை நீ போயிட்ட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அவன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன்னு இவனுக்கு என்ன வந்துருச்சு சொல்லுங்கள், படிச்சிக்கலாம் இந்த சாப்டரை. என்ன பண்ணான் இவன்? என்ன பண்ணுறான், இவன் வந்திருக்கானுமே பெலிஸ்தியர்கள்லாம் இவன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தியர்களால் தான் அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணை கொடுத்தாரு. பெலிஸ்தியர்கள் தான் என்ன பண்ணுறானுங்க, அவன் எங்கே வர போகிறான் விடு அப்படின்ட்டாங்க. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, என்ன செஞ்சான்னு இருக்கு பார்த்து படிச்சிங்களா? 300 நரியை எடுத்து கவனிங்க. அந்த 2 இதெல்லாம் ஈஸியான வேலையா பிரதர், சும்மா அப்படி படிக்கிறோம். 300 நரியை கண்டான். ஒரு நரி நீங்கள் பிடிச்சிட முடியுமா? குரத்தி நரி கொம்புன்னு கொண்டு வருவா. அந்த கொம்பை எடுக்கவே முடியாது, நரி கொம்பு, குதிரை கொம்பு மாதிரின்றாங்கல்ல, அது மாதிரி 300 நரியை 2 ஜோடினா 150 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், அதில் பந்தங்களில் நெருப்பு வச்சுட்டு பெலிஸ்தியர்களுடைய வெள்ளாண்மையை அழிக்கிறான். இது தெரிஞ்ச உடனே பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாங்க, எங்க ஒரு போல்டு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு யாருங்க வேணும்? ஆவியானவர் வேணும். உங்கள் வாழ்க்கையில் சில போல்டு ஸ்டாண்ட் எடுக்க ஆவியானவர் வேணும், இல்லைன்னா நீங்கள் டம்மி பீஸ் தான். அடுத்தது எல்லாம் எரிஞ்ச உடனே இவன் தான் செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு அந்த மனைவியவும் அந்த மாமனாரையும் பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிடுறானுங்க, கொலை பண்ணிடுறானுங்க. உடனே இவனுக்கு தெரிஞ்சு நான் போய் என்ன பண்ணுறான், ஒரு தாடை எலும்பு, இதெல்லாம் 15 அதிகாரத்தில் இருக்குது. ஒரு சின்ன தாடை எலும்பு உங்களுடைய கை இவ்வளோ தான் இருக்கும் தாடை எலும்பு. அதில் எவ்வளோ பேரை கொள்றான் தெரியுமா? 1000 பேரை கொள்றான். எத்தனை பேரை? எதால?
கூட கூட கூப்பிட்டுக்கிட்டானா எனக்கு ஒத்தாசையாக நீங்கள் நான் வெட்ட நீங்கள் அடுத்தது நீ இந்த லைன் போ, நான் அந்த லைன் போகிறேன், அப்படியா? சொல்லுங்கள். ஒரே ஆள் யாரால் செய்ய முடியும்னு நீங்கள் இதை நினைக்கிறீங்க? அதில் இருக்க 15ல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார்னு எங்கே இருக்குன்னு பாருமா, சத்தமாக வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார் உங்கள் மேலே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் இறங்கிட்டாரு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நான் ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொன்ன உடனே அவர் உள்ளே வந்துட்டாரு. அப்போ நீங்கள் என்னவாயிட்டீங்க? ஆவிக்குரியவங்களாயிட்டீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறாரு, அப்படி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அவரை பலமாக உள்ளுக்குள்ளே அவர் ஆனர் பண்ணி நீங்கள் செயல்படுத்தலை. நீ ஆவிக்குரியன்றத ஜீவன் வெளிப்பண்ணோன்னா என்ன செய்ய? செயல்பாட்டுக்குள்ளே வா. உள்ளே யார் இருக்கா? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான் பாருங்க. எப்போ தெரியுமா கொண்டு வரான்? எல்லாரையும் ஒவ்வொரு தாடை எலும்பு எடுத்து வெட்டி போட்டான். போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? என்ன செஞ்சான்னு தெரியுமா? இருக்காது, மாமிசத்தில் தானே இருக்கான். ஓடி போய் யூதர்கள் இருக்கிற இடத்துல போய் லேகிங்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பெலிஸ்தர்கள்லாம் வந்து இப்போ வெட்டி போட்டவங்கலாம் போக மிச்சம் இருக்கிறவங்களாம் வந்து என்ன கேட்குறான்? இங்கே பாருங்க, இந்த சிம்சோன் வந்து இங்கே தான் இருக்கான், எங்கேயோ இருக்கான். இல்லைன்னா நாங்கள்லாம் சேர்ந்து யூதர்கள் என்ன பண்ணிவிடுவோம், அழிச்சிருவோன்னு சொன்ன உடனே யூதர்கள்லாம் அவனை என்ன பண்ணுறானுங்க, நீ கட்டாயமாக எல்லாம் யூத குலமே அழிஞ்சிரும், நீ வந்து என்ன பண்ணணும், நான் உன்னை கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுறோம். அவன் சொல்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல, ஏன் பண்ண மாட்டீங்கல்லன்னு கேட்குறான். பயமா? சொல்லுங்கள். பைபிளை எப்படி படிக்கிறீங்க? இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க, இவங்க காட்ஸ் சில்ட்ரன். பெலிஸ்தர்கள் யாரு? காட் ரிஜெக்டட் சில்ட்ரன், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். நீங்கள் என்ன எதுவும் பண்ணால் அது வந்து கர்த்தருக்கு இழுக்கு. ஹலோ, கர்த்தருக்கு. இப்போ கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை கடிச்சிக்கிட்டே இருந்தால் அது என்னங்க? கர்த்தருக்கு அவமானங்க. அது நடக்குதா இல்லையா? நம்ம சர்ச்சஸில் வெளியில் இருக்கா இல்லையா? அப்போ அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் ஒன்று என் மேலே நீங்கள் விழமாட்டீங்கல்ல, கொண்டு போங்கன்னதும் இவனை கட்டி கொண்டு போகிறாங்க. கட்டி கொண்டு போன உடனே கர்த்தருடைய ஆவி அப்போ தான் பலமாக இறங்கின உடனே அந்த நாறு, அந்த கயரை அறுக்கவே முடியாதான். பூ நாரை கூட நீங்கள் அறுக்க முடியாது தெரியுமா? கையை கூட கட் பண்ணிடும். இந்த நாறு அக்கினி பட்ட மாதிரி டப்புன்னு விட்டுடுச்சு. யாரால? சொல்லுங்க, யாரால? எதை பற்றி பேசுகிறேன் நான்? ஆவியானவரால். அல்லேலூயா. டக்குன்னு விட்டுருச்சு. உடனே அவன் போய் தான் தாடை எலும்புல எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லாரையும் ஒரே நேரத்தில் 1000 பேரை கொலை பண்ணால் எப்படிங்க இருக்கும் உடம்பு? ஒரு 5 பேருக்கு சமைக்கும் போது 25 பேருக்கு நீங்கள் சமைச்சிங்கன்னா எப்படிங்க இருக்கும்? ரொம்ப டயர்டாயிடும். 1000 பேரையும் அட்டி சச்சா கொளுட்டான். அப்போது தேர்ஸ்ட் ஆகிட்டான். என்ன ஆகிட்டான்? ரொம்ப தாகமாக இருக்குது, உயிர் போகுதுன்னு தெரியுது அவனுக்கு. அவன் சொல்கிறான், இவ்வளோ பேரை எல்லாம் நான் வந்து பெலிஸ்தர்களை நான் அழித்து ஜனங்களை நான் ரட்சித்தேன். இந்த ஜனங்களை, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன்லாம் வந்து என்னை வந்து இப்போ நான் தாகம் இல்லை டயர்டானா என்ன ஆகிடுவோம்? ஃபெயிண்ட் ஆகி ஃபஸ்ட்டு விழுவோம். அப்புறம் தான் செத்து போகிறதெல்லாம். ஃபஸ்ட்டு பேரலைஸ் ஆகிடுவோம். நம்மளை யார் வேணால் என்ன வேணால் பண்ணலான்ற கண்டிஷன் ஆகிடும். அப்போ ஆண்டவர் நோக்கி கேட்குறான், நான் வந்து அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள், சொல்லுங்கள் இருக்காமா? அப்படி வாசிமா. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? பார்த்தீங்களா? காடை நோக்கி என்ன கேட்குறான்? இப்போ விருத்த சேதனம் உள்ளவங்க கையில் விழுறது கூட அவனுக்கு தேவலாம். அவனுடைய டெசிஷன் ரொம்ப ஆண்டருக்கு பிடிச்சிருக்கு. அது என்னது? விருத்த சேதனம் அப்படின்னா என்ன? God rejected people. ஹலோ, விருத்த சேதனம் இல்லாதவங்க யாருமா? காட் இவங்க ரிஜெக்ட் பண்றது மட்டும் இல்ல, இவங்க இந்த பீப்புள் காட் ரிஜெக்ட் பண்றது தான் உலகம் முழுக்க இருக்கு. காடே சிலரை ரிஜெக்ட் பண்றாரு. காட் ரிஜெக்டட் பீப்புளுக்கு பேர் தான் என்னங்க? சொல்லுங்க. விருத்த சேதன கையில வீணமானதும் காட் என்ன பண்றாரு? அந்த தாகத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஊற்ற உண்டாக்குறாரு. இப்ப பாண்டிங்களா பாட்டு, என்னக்கோ எந்த துணையாளரு தாகம் தீர்க்கும் ஜீவ தன், அது என்ன தண்ணீரு? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேரு? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே அப்படின்ற பார்த்தீங்களா? அப்ப அந்த ஜீவ தண்ணீர் அது. அப்படின்னா ஜீவனை கொடுக்குது, தண்ணீரா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உனக்கு எந்த இடத்துல என்ன வேணுமோ அதை அவர் தான் தர முடியும். அவருக்கு பேரு ஜீவ ஒளி.
மண்ணை உண்டாக்கி அவர் ஒரு சுவாசம் ஊதுனதுக்கு பேர் என்ன? ஜீவ சுவாசம். உயிர் வந்த பிறகு அவருக்கு பேர் என்ன? ஜீவ ஆத்துமா. ஒளி, வசனத்தின்படி நீங்க நடக்கும்போது, ஆவியில் இருக்கும்போது ஜீவ ஒளி, ஜீவ தண்ணீர், என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, ஜீவ வார்த்தை, ஜீவ ஊற்று, வேற ஜீவநதி, வேற ஜீவநதி, ஜீவ ஊற்று, எல்லாம் சொல்லிட்டோமா? இன்னும் இருக்காது. அது ஜீவ வாசனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீவ வாசனை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த வசனம் எப்படி இருக்குன்னா ஜீவ வாசனையா இருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னத்தை பத்தி பேசுறேன்னா, ஆவியானவர் தான் மிஸ்ஸிங். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட. லூக்கா 1 அந்த மதர் மேரிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வராரு பாருங்கம்மா. மதர் மேரி சொல்றாங்க, எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னது என்ன சொல்றாரு? லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, எவள்ன்றது மதர் மேரியை குறிக்குது. அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி என் மேல் வரும்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவி ஏற்கனவே தங்கி இருக்கிறாரு. நீ அனல் முட்டை உனக்குள்ள புதுப்பிக்கப்படுவாரு. அப்ப அவளுக்கு என்ன கிடைச்சிச்சுமா? இந்த பூமிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற குழந்தை மாதிரி பிறந்துச்சா? இல்ல. அது என்ன? அது மிரக்கல். மிரக்கலா இல்லையா? அற்புதமா இல்லையா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கை தளத்தை தாண்டி சூப்பர் நேச்சுரல் நடக்கும். ஒரே ஒரு மனுஷன் ஒரு தாடை எலும்புல 1000 பேரை கொல்ல முடியுமா? ஆவியானவர் பலமா இறங்கின போது நடக்குது. இன்னைக்கு என்ன லேக்கிங்? though we are born again, though we are baptized in the spirit of God, லேக்கிங்னா நாலேஜ் லேக்கிங். அவரை பற்றின அறிவு கிடையாது. என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏன் டியூஷன் எடுக்கலாமா? சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். உள்ள இருக்கிற ஆவியானவரே, நீங்க தான் எனக்கு இருக்கீங்க, எனக்குள்ள வாழுங்க. சொல்லுங்க எல்லாரும். ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள. முதல்ல நீங்க ஆவியில பிறந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் ஆர் நோ? நீங்க ஆவிக்குரியவர்கள் தானா? அது உண்மைதானா? அப்படின்னா ஜான் காஸ்பல் 1:12 எடுத்து வசிங்க. நிறைய பேருக்கு டவுட் அதுவே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப நீங்க யாருடைய பிள்ளை? தேவனுடைய. தேவன் எப்படி இருக்கிறாருமா? உண்மைதானா? நீங்க தேவனுடைய பிள்ளை நின்று தானே சொல்லுது. அவரை ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? ஹலோ, எல்லாம் வாய தரங்க. ஏற்றுக்கிட்டீங்களா பிரதர்? ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ உங்க பேர் என்ன? நெப்போலியன் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு. என்னது? நான் தேவ பிள்ளை, தேவரகம். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க நான் தேவ பிள்ளை. பழைய ஏற்பாட்டில் யாராவது தேவ பிள்ளைன்னு சொல்றாங்களா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அப்போ எலியா ஒரு பெரிய ஆவியானவர் இறங்குறாரு. அந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் அஸ்தரோத்து தீர்க்கதரிசிகளையும் 450 + 400 850 பேரை ஒரே ஆள் வெட்டுறான். அங்கே இருக்கிறவங்களாம் விடாதீங்க, வெட்டுங்கன்றான். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இயற்கைக்கு தாண்டி சிலது நடக்குதுன்னா அது யாரால தான் நடக்கும்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமும் ஒன்றுக்கு உதவான்னு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் ஆனர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கண்ணாடி வாங்க போகும்போது கூட நான் என்ன செய்வேன், இப்போ கண்ணாடி வாங்கியிருக்கேன், ஆண்டவரே தப்பாக வாங்கிடக்கூடாது, இதுக்காக நெடுமுழங்கால் போட்டு என்னங்க அந்த முக்காடு கூட இறங்காமல் இங்கே ஒரு கிளிப்பையும் குத்தி ஆதியாகமத்தை தேடுறதுக்கு ஒரு பைபிள் எடுத்து. சிம்பிள் காடே, ஒரு சிம்பிள். ஹி இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் காட். ஒரு சிக்கலான காடு நம்ம ஆண்டவர் கிடையாது. நீ மொட்டை அடிச்சுக்க, நீ இங்கே குத்திக்க, நீ செருப்பு இல்லாமல் நட, நீ இத்தனை மைல் தூரம் நடந்து போ, என்னங்க அவர் என்னது உன் இயற்கையை தாண்டி நீ இதை செய்ய அதை செய்ய. ஸோ சில டாக்டரின்ஸ் எல்லாம் சொல்லி, சில டாக்டரின்ஸ் என்ன சொல்கிறது, சில கொள்கைகள் உபதேசங்களை சொல்லி தான் காடு செயல்படுறது தான் இந்த மற்ற சகோதரர்கள் உண்டாக்குற மதிக்கிற மதங்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த கொள்கையுமே அவருக்கு கிடையாது. ஆனால் இது கொள்கை நிறைந்திருக்குது இந்த புஸ்தகத்தில். கொள்கை இருக்கா இதில்? இல்லையா? கொள்கைகள் இருக்கு. ஆனால் அந்த கொள்கையை வச்சு தான் முன்ன அவர் நேசிக்கல. கொள்கையை சொல்றாரு. தட் இஸ் டாக்ட்ரின், தட் இஸ் நாட் த ட்ரூத். சயின்ஸ்லாம் இதில் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியோகிரஃபி இருக்குது, அகஸ்தராயன் காலத்துலேன்னு ஹிஸ்ட்ரி இருக்கு.
ஜியோகிராஃபி ஐப்ராத் நதி தொடங்கி எகிப்து வரைக்கும் ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. அதனால ஜியோகிராஃபி புக்குன்னு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு உறவு புஸ்தகம். இது லவ் ஸ்டோரி புக். இது உறவு புஸ்தகம். சொல்லுங்க எல்லாரும். இப்போ எதுக்கு வரேன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு உறவு எப்படி இருந்ததுன்னா, சர்வெண்ட் அண்ட் காட். என்னது? அங்க யாராவது காடை வந்து ஃபாதர் அப்படின்னு கூடுவாங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நான் ஏன் இந்த ஆவியானவர் உங்களுக்கு எம்பசிஸ் பண்ணணும்னு காட் சொல்றாருன்னா, இந்த ஆவியானவர் வந்த பிறகு ஒன்று அவர் என்ன வச்சுட்டாருன்னா, பிள்ளையா வச்சுட்டார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ? சில பேர். அழகா இருக்கிறவங்க, பணக்காரவங்க, படிச்சவங்க. சொல்லுங்க, நோவே வர மாட்டேங்குது. படிச்சவங்க இல்ல, படிக்காங்க மட்டும் இல்ல, உயரமானவங்க இல்ல, பணக்காரங்க இல்ல, சில ஜாதி யூதர்கள் மட்டும். நாட் அட் ஆல். அவரை ஏற்றுக்கிட்டேன்னா அத்தனை பேர், அத்தனை. நீங்க சொல்லியிருப்பீங்க, எங்க ஒரு மூலையில நான் இன்னிலேருந்து உங்க பிள்ளையா இருக்கப்பா, லவுட் ஸ்பீக்கர்ல கேட்டுருச்சு அவருக்கு. அப்படியா? ஸ்வைன்னு உள்ள வந்து உட்காந்துட்டார். இந்த சினிமாலெல்லாம் பார்க்குற காலங்களில் ஸ்வைன்னு நடக்கும் பாருங்க, சடார்னு நடக்கும் பாருங்க. அதே மாதிரி வந்து உள்ள உட்காந்துக்கிட்டாரு. அவரால் போகவே தெரியாது, கைவிடவே தெரியும். ஏன் வந்து உட்காரணும்? ஏன் உட்காரணும்? அவர் ஏற்றுக்கொண்டு அப்பான்னு ஆயிட்டோம்னா, அவர் ஆயிட்டாரா? எங்கேயாவது பழைய ஏற்பாட்டில் யாராவது சொல்ல முடியுமா? அப்பா சொன்னதா ஏதாவது இருக்குதாம்மா பைபிளில்? எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததுல அப்பான்னு எந்த பரிசுத்தமான கூப்பிடல. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம புதிய ஏற்பாட்டில், புதிய கவர்னன்ட்டில் ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிறகு நம்மளையும் அவரையும் என்ன சொல்கிறார்? அவர் அப்பா, நம்ம பிள்ளை. எவ்வளோ பெரிய குஷியான விஷயம் தெரியுமா? எப்படி இருக்கிறார்? அவர் அப்பாவாக இருக்கிறார். இந்த அப்பாவுக்கு பிள்ளை அடங்கலைனாலும் அந்த சொத்தை என்ன எழுதி வச்சுருவீங்களா நீங்கள்? அவருடைய லைஃப் டைமும் போய் அதுக்கு பிறகு இருக்கிற லைஃப் டைமுக்கு வேண்டிய சொத்தெல்லாம் சேர்க்கறதுக்கு தான் இருக்கும் இந்த அப்பாவுக்கு பிள்ளையை பற்றி. இங்கே அவன் மதிக்க மாட்டான். உங்கள் பிள்ளைங்களை சத்தியமாக சொல்லலை, உலகத்தை பற்றி பேசுகிறேன். இல்லை, உங்களுக்கு கூட இருக்கலாம் சீக்கிரட்டாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த உறவை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை ஸ்தாபிக்கிறார் புதிய கவர்னன்ட்ல? யாரால? ஸ்பிரிட் ஆஃப் காடால. தேவன் எப்படி இருக்கிறார்? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு புதிய கவர்னன்ட் படி, புதிய ஏற்பாட்டின்படி நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்போ ஆவியா இருக்கும்போது நீ மாமிசத்துல இருக்க முடியாது. அதான் ட்ரூத். அவர் ஆவியா இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி திடீர்னு ஒரு நாய்க்குட்டியை பெற்றெடுக்கவே முடியாது. என்ன சயின்டிஃபிக்கலா என்ன பண்ணாலும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு பலா மரத்துல திடீர்னு ஒரு தேங்காய் காய்ச்சிருக்குன்னு நீ சொல்லவே முடியாது. அதே மாதிரி அவர் ஆவியா இருக்கிறாருன்னா அவரை நீ ஏற்றுக்கொண்டா நீ யாராதான் இருக்க முடியும்? அப்ப சிம்சோனுக்குள்ள இருங்கின அதே ஆவியான ஒரு உனக்குள்ள இறங்கி பெரிய பலத்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செகண்ட் சாப்டர் ஆக்ஸ்ல இறங்கின அதே ஆவியானவர் இறங்கின உடனே எல்லாரும் நிரம்பி வழிஞ்ச மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில நீ நிரம்பி வழிஞ்சு நிறைய காரியங்களை வெற்றி எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்பான்னே இல்லை. அப்பா தேவன், அப்பா கிடையாது. இல்லைன்னா அப்பா இல்லைன்னா பிதா அப்படின்றதும் கிடையாது. தேவன் கர்த்தர், தேவன். அப்போ கிட்டக்க போகணுன்னா ஒரு பலி செலுத்திட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். இங்கே என்ன தெரியுமா? ஒரே தரம் உனக்காக பலி செலுத்திட்டார். அதை நீ விசுவாசிச்சா போதும். சொல்லுங்க, நீங்க யாரால பிறந்திருக்கீங்க? தேவனால் பிறந்த. என்னவா இருக்கீங்க? ஸ்பிரிட்டா இருக்கீங்க. நீங்க இது வந்து உங்களுக்கு டீச்சிங். இது நீங்க இப்போ என்னவா இருக்கீங்க? ஆவியா இருக்கீங்க. நீங்க யாருடைய பிள்ளையா இருக்கீங்க? முதல்ல தேவன் ஆவியா இருக்கிறாரா? ஜான் காஸ்பல் 4:24 எடுத்து வாசிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது. தேவன் யாரா இருக்கிற? நானா கதெல்லாம் அடிக்கல. பைபிள் சொல்லுது தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆடு ஆட்டுக்குட்டி தான் போடும், மாடு கண்ணுக்குட்டி தான் இருக்கும், கோழி திடீர்னு ஒரு வாத்து வராது. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் குட்டி தேவன். தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா இருக்கு. அவர் தொழுது கொள்றவங்க எப்படி இருக்குன்னா ஆவியில இருந்து நீங்க பாட்டு பண்ணணும். அந்த வசனத்தெல்லாம் உள்வாங்கணும். என்ன கோருனா என்னன்னுட்டு நீ பாட்டுக்கு இருக்க கூடாது. என்ன கோரா என்ன கோரு அப்படி கூட. என்ன கோருனா என்னது? ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? தாகம் தீர்ப்பாராமா அப்படின்றத உள்வாங்கும் போதே அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள அப்படியே இறங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? நான் என்ன இது வரைக்கும் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய டாக்டரின்ஸ் இருந்தாலும் உறவுங்கிறது எப்படி இருக்குன்னா, புஸ்தகமே உறவு முறையை தான் சொல்லுது. புஸ்தகமே எதை சொல்லுது? உறவை தான் சொல்லுது. அங்கே சர்வெண்ட்டு காடு. அதனால் அவர் எதை ஸ்தாபிக்கிறாரு? நான் கிராண்ட் ஃபாதராக இருக்கிறேன்னு, நான் கிராண்ட் ஃபாதராக இருக்கேன்னு சொல்லலை.
இப்போ நீங்களாம் நினைக்கலாம், நான் வயசாயிடுச்சு எனக்குமா அப்பா? அம்மா உங்களுக்கு அப்பா தான், ஜேடனுக்கும் அப்பா தான், கேரிஸ்க்கும் அப்பா தான், தெமினாவுக்கும் அப்பா தான். ஏன் தெரியுமா அதை ஸ்தாபிக்கிறாரு? அந்த அப்பாங்கிற உறவில் எல்லாமே அவரை தாண்டி அவருடைய லைஃப் டைமை தாண்டி அந்த பிள்ளைக்கு போகும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி உண்டாக்குற அவர் லைஃப் டைம் முடிஞ்சு அவருடைய பிள்ளைங்களுக்கு முடிஞ்சு அவங்க கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் போகிற அளவுக்கு இந்த அப்பா அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறாராம். என்ன பாசம் பாருங்க. அல்லேலூயா. என்ன பாசம் பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ஒரு உறவின் முறையில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறேன். பக்கத்தில் என்ன மெசேஜ் இது? ஒரு உறவின் முறையில் அப்பா. வாசிக்கலாமா? ரோமர் 8லம்மா, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே 11க்கு அந்தாண்ட வாசிமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய, நல்லா கவனிங்க, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. சொல்லுங்க எல்லாரும், ஆவி. மரித்தோரிலிருந்து எழுப்பினது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால். ஆமா, உங்களில் வாசமா இருக்கிறாரா? யார் இருக்கா? அப்படி சொல்லாதீங்க, அந்த வசனத்தின்படி சொல்லுங்க. கிறிஸ்துவ மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோர். இது ஒரு சாதாரண விஷயமா? ஹலோ, கிறிஸ்துவ மரித்தோர் எழுப்பினாங்கிறது கல்லு மூடி இருக்கு. சொல்லுங்க, கதவு மூடி இருக்கு, இவர் உள்ள வராரு. கதவு திறந்திருக்கு, பாடி இல்லை. இதெல்லாம் என்னதுங்க? எக்ஸ்ட்ராவா இருக்கு பாருங்க. திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்ப என்ன சொல்ல வராரு? கிறிஸ்துவ மரித்தோர் எழுப்பின அதே ஆவியானவர் உனக்குள் வாசமா இருந்தால்னா இருக்கிறார். அடுத்தது வருது பாருங்க, இருந்தால்ன்றதுக்கு அடுத்து கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற. பாத்தீங்களா, முந்தி சொல்லிட்டாரு இருந்தால்னு சொல்லிட்டு நீ இருக்கிறதானே அப்படின்னா இருக்கிறபடினால என்னவா? மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படின்னா என்னது? சாவுக்கேதுவான உங்க சரீரம்னா என்ன? டாக்டர் இன்னைக்கு ஃபீஸ் கட்ட சொல்றான், ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, சேவிங்ஸ்லாம் அப்படியே போகுது, சரியா? இல்லை இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் எனக்கு நல்லாகும், அப்படி இருக்கு. அப்புறம் என்னது? சாவுக்கேதுவான சரீரம்னா நாட் ஒன்லி டிசீஸ், பணம் இல்லை, எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கீங்க. சாவு, அதுக்கு பேர் என்னங்க? சாவுன்னாங்க அடக்காராதனை மட்டும் இல்லைங்க. பிளெஸிங்ஸ் இல்லாத இடம்லாம் மரணம். டெபிசிட், பணத்தை 100 ரூபாய் 100 தடவை எண்ணி 200 ரூபா தான் இருக்குது, இனிமேல் இதை கவனமாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் மரணம்ங்க, மரணம். நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள்னா நான் கேரண்டியாக சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தருடைய ஆவியில் இருந்தீங்கன்னா உங்கள் பீரோவே சொல்லுங்க, என்ன சொல்லுது? நிரம்பி வழியும், அபண்டன்ஸ் இருக்கும். வேணுமானா நீங்களே என்ன பண்ணீங்க? போதும் போதும், இனிமேல் நம்ம எங்கே போகிறோம், நீங்கள் தான் என்ன செஞ்சுக்க முடியும்? போதும் போதும், இனிமேல் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அடுத்தது, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. பார்த்தீங்களா, நீங்கள் மாமிச சிந்தையிலிருந்து இது நடக்குமா, இந்த வியாதியை டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா இதானே செய்யணும், ஐயோ இந்த பணம் வருமா, ஐயோ இந்த உறவு சரியாகுமா, அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். அதே மாதிரி பிழைக்கிறதுக்கு நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனுடையவர்கள். அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தானா? அந்த யோவான், இந்த பேஜ் அப்படியே வச்சுக்க, யோவான், ஏன்னா பிள்ளைகள் ஆனால்ன்றதுக்கு வர அடுத்தது, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தானா? முதல்ல எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? தேவனால் பிறந்திருக்கீங்களா? எதில் பிறந்திருக்கீங்க? ஆவியில் பிறந்திருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரும். பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆவியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதே மூக்கு மொழி தான். ஆவியில் பிறந்தபடி உள்ளான மனுஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த யோவான் 1 இல்லம்மா, அந்த 13க்கு வாயம்மா, 12, 13 கிட்டலாம் இருக்கு. அவர்கள் மாமிச சித்தத்தினால் படி அல்ல. யோவான் 1டா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அங்கே பாருங்க என்ன இருக்குது. நீங்கள் யாரால பிறந்திருக்கீங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப நீங்க பிறந்தது எதுல? ஹalleluya சொல்லுங்க. நீங்க யாரா இருக்கீங்க? ஆவியா இருக்கீங்க. யாரால பிறந்திருக்கீங்க? தேவனால பிறந்திருக்கீங்க. தேவன் ஆவியா இருக்கிறாரு. தேவன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? நீங்க யாரால பிறந்திருக்கீங்க? புருஷ சித்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல். பிள்ளை தகப்பன்ற உறவை நீங்க லேசா நினைக்க கூடாது. ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டது புருஷ சித்தத்தினாலும் அல்ல, ரத்தத்தினாலும் அல்ல, மாமிச சித்தத்தின்படி இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், நீங்களும் ஆவியா இருக்கிறீர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், நானும் ஆவியா இருக்கிறேன். தேவனுடையதெல்லாம் என்னுடையது.
ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனால் பிறந்தது உண்மைதானா? அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளானால், நீ பிள்ளைதானா? இங்கதான் மிஸ் ஆகுது நம்ம லைஃப். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே சொல்லுங்க. அப்படின்னா என்னம்மா சுதந்திரமாமே? என்ன அப்பாவதெல்லாம் எனக்கு தான். இப்படி நீ சொன்னா ஆவியை நீ உயிர்ப்பிக்கிற. அப்பா இப்போ கேட்டாலேன்னு வர ஆண்டவர். we should not beg God. கொஞ்சோன்னு கொடுத்துருங்க அப்படின்னு நீ கெஞ்ச வேண்டாம். அந்த பிள்ளை வரும், ஃபீஸ் கட்டுறீங்களா இல்லையா? என்ன கேட்கும்? என்ன தினம் இது சாம்பார் தானா? ஏன்னா என்மையை செய்ய மாட்டீங்களா? அதான் சொல்ற, பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீ பயன்படுத்தாத வரையிலும் ஆவியானவர் உனக்குள்ள டம்மியாக தான் தெரிவார். பட் ஹீ இஸ் நாட் டம்மி. நீ அவரை டம்மி ஆக்குற. ஒரு ஆவியானவர் இறங்கின உடனே அவ்வளோ பேரை கொலை பண்ணுறான் பெலிஸ்தியர்களை. ஆவியானவர் இறங்கின உடனே கற்பம் தரிக்கிறாவோ, நீ அவரை பிள்ளையாயிட்ட. ஆவியானவர் இறங்கின உடனே இவர் இருக்கிறார் பாருங்க, யார் அவரு? இந்த யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷம் எழுதுறாரு பாருங்க. எழுதுறாரா? அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? இருக்கா? அப்படி 1ஆம் அதிகாரத்திலே இருக்குமா? நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானது என்ன தெரியுது? மேலே ஏறிவான்னு சத்தம் கேட்குது. ஆவிக்குள்ளான உடனே தான் என்ன கேட்குது? கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்குது. கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்கணும்னா நீ ஆவிக்குள்ளான உடனே உன்னை நீ ரிகர்சல் பண்ணிக்கிட்டே இரு. வேற ஒன்றுமே பண்ண வேணாம். மொட்டை அடிக்க வேணாம், 50 நாள் ஃபாஸ்டிங் எடுக்க வேணாம். இந்த காணிக்கை கொடுக்குறேன்ட்டு கொடுக்காம இருந்தால் கில்ட்டினஸ்க்கெலாம் வேலையே கிடையாது, கெஞ்சறதுக்கும் வேலை கிடையாது. அதை வாசிக்கிறியாமா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்படி சொல்லுமா நல்லா. என்ன சொல்லுங்கல்ல? கர்த்தருடைய நாளில். அது கர்த்தருடைய நாள்னா நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் நீ ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஆவிக்குள்ளானேன். கம் ஆன் எவரிபடி, ஆவிக்குள்ளான். அப்பொழுது என்ன சொன்ன வருது? அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கு. அந்த சாப்டர்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நான் அல்பான்றாரு, ஓமேகாங்கிறாரு, நான் முந்தினவருங்கிறாரு, நான் பிந்தினவருங்கிறாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் திறக்கக்கூடாது, இப்படி பூட்டுக்கிறவன். அந்த 3 சாப்டர் படிங்கலாம். அவன் ஆவிக்குள்ளான உடனே அவனுடைய கண் திறக்கப்படுது, காது திறக்கப்படுது, அவனுக்கு சத்தம் பயங்கரமா கேட்குது. மேலே ஏறிவான்னு ஒரு சத்தம் வருதாமா? ஆவிக்குள்ளான உடனே மேலே ஏறிவா என்ற சத்தம் கேட்டதுன்னு இருக்காமா? இதெல்லாம் இங்கே வந்து பேசுகிறார் ஆண்டவர். ஆவிக்குள்ளான உடனே என்ன வருதுமா? ஏறிவா இருக்கா? அப்படி ஏறிவான்னு சொன்ன பிறகுதான் இதெல்லாமே விஷன்ஸ் காண்றான். அந்த விஷனுக்கு என்ன பண்ண? வெளிப்படுத்தின விசேஷம், ஸ்பெஷல் ரெவலேஷன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேசுகிற நான் இங்கே ஏறிவா. இப்போ இந்த ஆவிக்குள்ளான பிறகு பாருங்க, என்னுடைய ரெட் பைபிளில் ஃபுல்லாக ரெட் ஷீட்டாகவே இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம்னா அவ்வளோ பேசுகிறார். ஆவிக்குள்ளான பிற்பாடு, ஆவிக்கு உள்ளான பிற்பாடு அவரு இவனோட பேசுறதெல்லாம் தெளிவாக கேட்குது. இந்த ரெட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் போல் 3 சாப்டர் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 4வது சாப்டரில் பாருங்க ஏறிவான்னு சொல்கிறாரு. அப்போ எதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுங்கிற சத்தியம் உங்களுக்கு புரியும். ஆவியானவர் வந்து டம்மி பீஸாக இருக்க மாட்டார். உடன்படிக்கை பண்ணதெல்லாம் நிறைவேற்றுவார். ஆவியானவர் வந்து உங்களுக்கு அவர் செய்ய வேண்டியதை உங்களோட உறவு முறையில் மகளுக்கு கொடுக்கறத, மகனுக்கு கொடுக்கறத கொடுப்பாரு. உறவின் முறையை ஸ்தாபிப்பார். என்ன ஸ்தாபிப்பார்? உறவின் முறையை ஸ்தாபிக்கும் போது ஒரு அப்பா பெரிய கோடீஸ்வரர் உங்கள் அப்பாட்ட போயிட்டு நீ ஒரு 5 லட்சம் கேட்க கஷ்டப்படுவியா? கஷ்டப்படுறது கூட இல்லை, நீனே போய் எடுப்ப. ஹலோ, பாஸ்புக் எடுத்துட்டு இப்போ போட போறீங்களான்னு அவர் இப்போ வேணான்னா என்ன சொல்றீங்க? என்ன காரணம்? அது உறவு. ஆமேன். உறவு. கலாத்தியர்ல இருக்கு 4ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன், 6ல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம்னு மட்டும் இல்ல, சுவிகாரத்தின் ஆவி. உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற ஆவி என்ன ஆவி? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சன்ஷிப். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லி அனுப்ப விரும்புகிறேன்னா, அப்பா கிட்ட எல்லாமே நீங்கள் கேட்கலாம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பாங்கிறது கடவுளை வந்து ஒரு அம்மான ஆறுதலுக்கு சொன்னா கூட அவர் யாரா இருக்கிறாரு? நம்மளை சொல்ற அம்மையப்பன் முந்தன்னா என்னது பாது? நிரந்தரம். நிரந்தரம். இவர் அப்பாங்க நம்மளுக்கு. இவர் அப்பா. நல்ல தகப்பனா இருக்கிறாருங்க நம்ம ஆண்டவர். பிள்ளைகளானால் முடிச்சிடுறேன். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்னது? என்னதெல்லாம் அவர் அப்பாலேயே ஒரு பாப்பர் அப்பா கிடையாது. He is the owner of the whole universe.
பொன் இருக்கிற இடம், வெள்ளி இருக்கிற இடம், வைடூரி இருக்கிற இடம், பொன் விளையிற இடம் எல்லாத்தையுமே உண்டாக்கினவர் இவர் தான். அல்லேலூயா. அவர் எங்க இருக்க? உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் தோன்றும்னு எழுதப்பட்டிருக்கு இயேசுவை. உன்னதங்கிறது ஹெவன்லிஸ். இன்னைக்கு ஒன்னு அப்பா புள்ளன்ற உறவுல வச்சு எங்க வச்சுக்கிட்டாரு? அந்த உன்னதத்திலே வச்சுக்கிட்டாரு. வா, எங்க வச்சிருக்கிறாரு உங்களை? உன்னதத்திலே வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அப்பா எங்க வச்சிருக்காரு உங்களை? அவர் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டாரு. சில பிள்ளைகளை அப்பா சொல்லுவார், அப்பா வயசாயிடுச்சுப்பா, இனிமேல் நீ போகாதப்பா, என்னதான் சம்பாதிச்சாலும் என் கூடவே இருப்பான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த பிள்ளைய பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி பிள்ளை என்ன பண்ணும்? அது விட்டுட்டு போகும். ஆனால் இந்த அப்பாவோட உள்ள என்ன செய்யும்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த அப்பாவே அப்படி இருக்கும்போது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பரமபிதாவானவர் நன்மையானதை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பெந்தோகோஸ்தே சர்ச்சுக்கு போனால் கூட நீங்கள் 1000 பேர் இருக்கிற இடத்துல இருந்தாலும் 10 பேர் இருக்கிற இடத்துல இருந்தாலும் ஆவியானவர் உள்ளே இருக்கிறாருங்கிற அனல் மூட்டப்படுதல் இல்லைன்னா ஒரு ஃபெயிலியர் பீஸ் தான் நீங்கள். ஆனால் இப்போ பார்த்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, சாதாரண ஆள் தான் அசாதாரணமானதை செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியில் அவங்க நிரம்புறாங்க, ஆவியில் அவங்க உற்சாகப்படுறாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி உங்களை அனுப்ப ஆசைப்படுறேன்னா, ஆவியானவர் உனக்குள்ள வாழுறாரு. ஆவியானவருங்கிறது ஒரு காடுன்னு மட்டும் நீ நினைக்காத, தட் காட் இஸ் யுவர் டேட்ன்றேன், உன் அப்பான்றேன். அந்த அப்பாவை நீ வணங்கிட்டே இரு. வணங்கிட்டேன்னா ஆராதனை பண்ணிட்டேன்னா முக்காடை போட்டு கண்ணை மூடி ஆராதிக்கிறதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. எப்பயுமே எல்லாத்த விட முதன்மைப்படுத்துறது தான் ஆராதனை. எல்லாத்த விட ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கிறது தான் ஆராதனை. அதுக்கப்புறம் தான் ஆராதனை. எல்லாம் செகண்டு, எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட்டு, அதனால தான் ஆராதனை. சர்ச்சில் துதி ஆராதனை எங்கே இருக்குது? பிரசங்க கடைசியில் இருக்குது, ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்போ ஆராதனை பண்ணுறதுன்னா கிச்சன்லேயே நீ ஆராதிக்கலாம். பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை இல்லை, எல்லா இடத்துலையும் எப்போ அந்த உப்பை வேற கூட போட்டேன்ப்பா, நீ பேசிக்கிட்டே சமைச்சேன்னா உப்பு போட்டது கூட சத்தியமாக எனக்கெல்லாம் அப்படி மாதிரி இருக்குது. ஃபில்டரில் டிகேஷன் கம்மியாக இருக்குது, இன்னொரு காப்பி தூளை போட்டு இறக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்போ நான் சொல்லிகிட்டே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே காஃபி நல்லா இருக்கணும், காஃபி நல்லா இருக்கணும் டேடி, காஃபி நல்லா இருக்கணும். மாமி என்ன மாமி காஃபி ரொம்ப சூப்பர் பண்ணாங்க. அல்லேலூயா. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு காப்பியை கொடுத்தா கூட நல்லா கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன், உனக்கு எதை கொடுத்தாலும் அவர் எதை கொடுக்கணும்னு நினைக்கணும், நல்லா பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறார். உங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கு அது கூட தாங்க எடுப்பீங்க. ரொம்ப சொல்கிறேன், அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு ஒரு பிராண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அவர் போட்டுட்டாரு. அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகவே முடியாது. அப்போ இந்த அப்பா தான் ஆவியானவர். தேவனால் பிறப்பதெல்லாம் இது எங்கே இருக்குது? 1 யோவான்ல 5 இருக்குது, 4 தேவனால் பிறப்பதெல்லாம். இப்போ நீங்கள் தேவனால் பிறந்தீங்கன்னு இவ்வளோ நேரம் சொன்னல, நீங்கள் எதை ஜெயிப்பீங்க? உலகத்தை ஜெயிக்கிறீங்களா? ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற டாக்டரை ஜெயிக்க முடியும். டாக்டர் உங்களை எப்படியாவது படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லைங்க நான் செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், இதான் சான்ஸ்னு உங்கள் பல்ல கொடுங்க நினச்சிருவாங்க. தப்பு சொல்ல டாக்டர்ஸ் எல்லாம் நான் மதிக்கிறேன். அதாவது உலகம் அப்படி இருக்குது. இந்த கோர்ஸ் எடுத்துருங்க, இது உங்களுக்கு நல்லதுன்னு கோர்ஸ் அங்கே கிடைக்காத ஒரு கோர்ஸை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்க வைப்பாங்க. எதுக்குமே கன்வின்ஸ் ஆகக்கூடாது, காட்ஸ் வேர்டுக்கு தான் கன்வின்ஸ் ஆகும். அப்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உங்கள் விசுவாசமே. எந்த விசுவாசம்? அப்பா புள்ள நான் தேவனால் பிறந்திருக்கல, அந்த விசுவாசம் போதும். எனக்கு விசுவாசமே இல்லை சிஸ்டர் பணத்துக்கு, அங்கே அதை பேசலாம் ஆண்டவர், புரியுதாப்பா? எனக்கு விசுவாசமே இல்லைன்னு அங்கே பேச முடியாது. தேவனால் பிறந்தியா, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தீங்களா, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் பிறந்த அவர் யாரு, நான் யாரு? இந்த விசுவாசம் இருந்தா போதும், நீ உலகத்தை ஜெயிச்சிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான்